தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, நம்ம எதிர்பார்த்த குரு பெயர்ச்சியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். ஏன்னா எல்லா பெயர்ச்சியை விட குரு பெயர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அது எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னா, இன்னி வரைக்கும் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்தலை, ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலை அப்படின்னா நம்ம முன்னுக்கு வர முடியாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்தணும், யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு கொடுத்து வழி நடத்தினா தான் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டு வரும். இதுதான் ஒரு நல்ல முடிவு, அதுதான் 100% வெற்றி. சில பேர் சொல்லுவாங்க நானே முன்னுக்கு வந்தேன் அப்படின்வாங்க. நானே முன்னுக்கு வந்தேனாலும் யாரோ ஒருத்தவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பான், சொந்தக்காரன் இருக்காது. யாரோ பிரத்தியார் ஒரு தெரியாத முகம் நம்மளை லிஃப்ட் ஏற்றி விட்டுருக்கும். இதுதான் லைஃப்பில் நடந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் குரு நமக்கு ஹேண்டில் பண்ணுறார். இப்போ வழி தெரியாதவர்கள், நான் வழியை தொலைச்சிட்டேன், எனக்கு ஒரு வழி தெரியல, எனக்கு ஒரு பாதை தெரியல, என் லைஃப்பில் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மீட் நடக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது, என் லைஃப்பில் இதெல்லாம் இழந்து நிற்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பிடிமானத்தோடு நான் ஏறணும் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இது நிதர்சனமான உண்மை, நம்பி சொல்கிறேன். வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசியிலே பிரவேசம் செய்கிறார். மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த கடகத்தில் குரு வர்றதுனால ஏறத்தாழ ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த குரு பகவான் கடகத்துக்குள்ளே நுழைகிறார். என்ன அவ்வளோ பெரிய உத்தமமாக கடகம் அப்படின்னா, எஸ், கடகம் குரு உச்சம் பெற்ற வீடு. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளேயே குரு என்ட்ரி ஆகிறதுனால இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய யோகங்களை கொடுக்க போகுது. பிளே தமிழ் நேயர்களே, அதில் எத்தனை சதவிகித வெற்றியோடு நாம் இருக்க போகிறோங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிவில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன், அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். மனுஷங்க கற்றுக் கொடுக்குற பாடத்தை விட இந்த உலகம் நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும். இதுதான் மீனராசிக்கு எப்பயுமே நிறைய லெசன். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். மீண்டும் இது மாதிரி நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாதுங்கிறத விட இது மாதிரி நாம் நடந்துக்கக்கூடாது அப்படின்னே மீனராசி பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க. அப்படிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடிய காலம்தான் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். இந்த குரு பெயர்ச்சியிலே ஸ்பெஷல் ஹாட்ரிக் வெற்றி கொடுக்கறது யாருக்குன்னா மீனராசிக்கு தான். ஏன்னா மீனராசிக்கு 5வது வீட்டுக்கு வரார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகும்போது 5th பிளேஸ் மீனராசி. அதே மாதிரி அவர் வந்த இடத்துலேருந்து 9வது வீடு அவர் வீட்டை பார்க்குறார். 2 பக்கத்துலேயும் லாபம். அப்பாவும் சொத்து எழுதி தருவார், மாமனாரும் சொத்து கொடுப்பார். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் லாபம். சம்பளமும் கிடைக்கும், கிம்பளமும் கிடைக்கும். ஏற்கனவே கிடைச்ச மாதிரிலாம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமலாம் இருக்க மாட்டோம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கும், அதை விட கிம்பளமும் கிடைக்கும். நமக்கு நேரடியாக ஒருத்தன் பாராட்ட மாட்டான், மறைமுகமாக பாராட்டுவான். நேரடியாக நமக்கு பணம் கொடுக்க மாட்டான், மறைமுகமாக பணம் கொடுப்பான். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இதுதான் மீனராசி. இது ஒரு வரப்பிரசாத டைம். சீக்கிரட்டாக சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. விசுவாசமாக இருங்க. யாருக்கிட்ட இருக்கீங்களோ அவங்கள்ட்ட விசுவாசமாக இருங்க. விசுவாசம்னா என்னன்னா, அவனுக்கு உதவியாக இருக்கியா. விசுவாசம்னா நிறைய பேருக்கு நன்னே தெரிய மாட்டேங்குது. உதவியாக இரு. அவனுக்கு இப்படி திரும்பினானா அவனுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னையா இது, நான் நினைக்கிறதெல்லாம் அந்த ஆள் செய்கிறாரு, நான் நினைக்கிறதெல்லாம் இந்த அம்மா செய்கிறாங்க அப்படி நினச்சா அதான் விசுவாசம்.
காலையில் அதாவது என் வீட்டில் கொல்கட்டு இப்போ ஒரு பல்பொடி இருக்குது, அந்த பல்பொடி தீர்ந்து போயிட்டுன்னா, சார் உங்கள் வீட்டில் நேற்று பல்பொடி தீர்ந்துருக்குமே அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படா அவனுக்கு தெரிஞ்சுதே கேட்போமா? கேட்க மாட்டோமா? அப்போ என்ன பண்ணுவோம்? சரி இதெல்லாம் தெரியுதுல உனக்கு, வா சாப்பிடுவோம், என்ன சாப்பிடுற அப்படின்னு கேட்போம். ரொம்ப சிம்பிள். இதையே நம்ம கண்டினியூவாக பெரிய ஆளுங்கள்கிட்ட பண்ணால் இதுதான் நேரம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில் நம்ம சிங்கிளால் முன்னேற முடியாது. யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், யாரோ ஒருத்தர் வழித்தடம் இருக்கணும். ஒரு வழித்தடமே இல்லாமல் வழியெல்லாம் உருவாக்க முடியாது. நான் ஒரு ஆள் போவேன், ஏன் பின்னாடி 4 பேர் வர, நான் முன்னாடி போகிற எனக்கு காடு தான், பின்னாடி வரவன்லாம் என்னை வச்சு பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பான். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. நான் பாதையை உருவாக்குறேன், சந்தோஷம். அனுபவிச்சுக்கிறது பின்னாடி வரவன் தான் அனுபவிப்பான், என்னால் அனுபவிக்க முடியாது. அப்போது நீங்கள் நடந்தால் உங்கள் பின்னாடி உங்கள் குடும்பம் நல்லா வரும். ஆனால் நீங்கள் நடக்கிற பாதை ஒரு காட்டில் நடக்கக்கூடாது. ஏற்கனவே பல பேர் நடந்த பாதையில் தான் நீங்கள் நடக்கணும். இதுதான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு வெயிட் பண்ணணும். நமக்குன்னு ஒரு பஸ் வரும், நமக்குன்னு ஒரு டைம் வருது, நமக்குன்னு ஒரு மனுஷன் ஆண்டவன் வந்து நமக்கு ஒரு மனுஷனை காட்டுறான், நமக்குன்னு ஒரு லைஃப் உருவாகுது அப்படின்னு நினைக்கணும். அப்போ எது ஆண்டவன் காட்டுறானோ அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க. இந்த நேரத்தில் அரசியலில் நுண்ணியலாக யோகம் கிடைக்கும். நுண்ணியல்னால் நூல் இழையில் யோகம் கிடைக்கும். இப்போ நம்ம 10 பேர் இருப்போம், 10 பேரில் நம்ம 9வது ஆளாக இருப்போம். அரசியலில் நமக்கு ஒரு தலைவர் இருப்பார். இப்போ அந்த தலைவர் என்ன பண்ணுவார், இந்த 9வது ஆளை ரொம்ப நோட் பண்ணுவார் எப்பயுமே. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த முதல் ஆள் பக்கத்தில் நிற்பான். இதெல்லாம் நீங்கள் ஒரு சூட்சமோ. இந்த 9வது ஆள் அங்கே என்ன பண்ணணுன்னா, ப்ராக் பார்த்துக்கிட்டு, கண்ணாடி பார்த்துக்கிட்டு, தண்ணி குடிச்சிக்கின்னு, கொட்டாயை விட்டுக்கிட்டுலாம் இருந்தோம்னா அந்த ஆள் அந்த தலைவரோட ஃபோக்கஸ் 9வது ஆள்கிட்ட தான் இருக்கும், லாஸ்ட் ஆள்கிட்ட தான் எப்பயுமே இருக்கும். ஏன்னா இந்த ஆளை பார்க்க மாட்டார், ஆனால் இவரோட செய்தியை காதில் வாங்கிக்கிட்டே இருப்பார். ஆனால் 9வது ஆள்கிட்ட ஃபோக்கஸ் இருக்கும். இது நல்லா கவனிங்க. இப்போ கடவுளை போய் பார்க்க போகிறோம். இங்கே எது திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்குறீங்க, எல்லாம் நல்லா தெரிஞ்சுப்போம். நீங்கள் பழனி போய் ஆண்டவனை போய் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு வரிசையில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், 10,000 ரூபா காசு கொடுத்துருப்பான், 5,000 ரூபா காசு கொடுத்துருப்பான், ஏதாவது ஒன்று காசு கொடுத்து ஃபஸ்ட்டு வரிசையில் உட்காந்துருப்பான். கடைசியில் ஒருத்தன் இப்படி எட்டி இப்படி பார்த்துட்டு இருப்பான். அதனால் பார்க்கவே முடியாது. அந்த இடத்துல எப்படியாவது பார்க்குறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த முருகன் பார்த்துட முடியுமா அப்படின்னு. நம்பவே மாட்டீங்க, ஃபஸ்ட்டு வரிசையில் உட்காந்துருக்கிறவனை விட அந்த கடைசியில் உட்காந்தவனோட உயிரை ஃபஸ்ட்டு காப்பாற்றுவார் முருகன். ஃபஸ்ட்டு அவனுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவார். ஏன் தெரியுமா? முருகன் இதே தான், தலைவன் எப்படி பார்க்குறானோ அதே தான். ஏன்னா முன்னாடி உட்காந்துருக்கிறவன் பேசுகிறத முருகன் கேட்குறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனோட பார்வை கடைசியில் இருக்குது. ஏன்னா டைரெக்டாக கடவுள் பார்க்க மாட்டார் யாரையும். அதுமாரி தான் தலைவர்கள் பார்க்க மாட்டாங்க, சந்தர்ப்பங்கள் பார்க்காது. இதை தான் நான் சொல்ல வரேன். சந்தர்ப்பம் எப்பயுமே தூரத்தை யோசித்து பார்க்கும். அப்போ இந்த நேரம் சில விஷயங்கள் நமக்கு, நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு மூமெண்ட்டை கூட உங்களை யாரோ ஒருத்தவங்க நோட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க, மிஸ் பண்ணாதீங்க. அற்புதமான நேரம், உங்களை உயர்த்துறதுக்கான நேரம். இதை மட்டும் ஃபீல் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மீனராசி தக்க நேரத்தில் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஏன்னா இது கொடுத்தே ஆகணும், உங்களை உயர்த்தியே ஆகணும். உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ ரூபா கடன் இருக்குதுன்னு பாருங்கள், அந்த கடனில் பாதி ரூபா குறையும். எவ்வளோ ரூபா தேவைகள் இருக்குதுன்னு பாருங்கள், அதில் பாதி குறையும். எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எலிஜிபிளாக நான் முன்னேறணும்னு ஆசைப்படுறீங்க, அது கண்டிப்பாக ஒரு அளவுக்கு வருவீங்க. கடந்த காலத்தில் நமக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்போம், ரொம்ப பின்னடைவுகளை அடைஞ்சிருப்போம். 2022க்கு பிறகு நம்மளோட டவுன் டைம் நிறைய நடந்திருக்கும். 22 வரைக்கும் இருந்த வாழ்க்கையை விட 22க்கு பிறகு டவுன் டைம் வந்திருக்கும். இதெல்லாம் இப்போ ஒரு வரமாக ஆண்டவன் மாற்றுறான். இப்போ ரொம்ப கவனமாக ஆட்டத்தை போடணும். அதனால தான் நான் சொல்கிறேன், வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும், வெளியில் உள்ளவங்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், ஏன் கடவுளாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்கள் உங்களுடைய பார்வையில் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க. அதான் சொல்கிறேனே, தேவையில்லாமல் அலட்சியமாக இருக்கிறது, கொட்டாய் விடுறது. கொட்டாய் வந்தால் என்ன சாமி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? நான் அந்த வார்த்தைக்காக சொல்லலை. ஒரு இடத்துக்கு சபைக்கு போயிட்டோம், இதை புரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும். நான் கொட்டாய் விடக்கூடாதுன்னு சொன்னேன்னு நீங்கள் அப்படி நினச்சிட்டு போயிடாதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. நீங்கள் சின்னதாக பண்ணுற விஷயம் உங்களை பெரிய அளவாக உயர்த்த போகுது.
சின்னதாக நான் இவ்வளோ தான் சார் என்னால் பண்ண முடிஞ்சதுண்ணே, அது போதியா, அது போதும். ஒரு இடையில ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன், ஒரு சேனலில், யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஒரு மேளம் அடிக்கக்கூடிய ஒரு வித்வான், அவர் இசை சம்பந்தப்பட்ட மனிதர், மேளம் வாசிக்கிறார், வாத்தியம் ரொம்ப அற்புதமாக வாசிக்கிறார். அவர் பல படத்துக்கு வாத்தியம் வாசிச்சிருக்கார். அவர் ஒரு அழகான ஒரு மனிதர், நல்ல மனிதர், பேட்டி எடுக்கிறார். அந்த மனிதருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும், பேட்டி எடுத்தவருக்கு. ஏன்னா இப்படிப்பட்டவர்களை வெளியில் கொண்டு வரணும்னு அவர் நினச்சார் பாருங்க, அவருக்கு தான் முதல்ல தேங்க்ஸு. அப்படிப்பட்ட மனிதர், இந்த ஒரு வித்வான் ஒரு வாத்தியம் வாசிக்கிறார். அவர் தான் இந்த படத்துக்கெல்லாம் வாத்தியம் வாசிச்சிருக்காரா, இந்த பாட்டுக்கெல்லாம் வாத்தியம் வாசிச்சிருக்காரான்றது ரொம்ப டவுட்டாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, வாத்தியம் வாசிக்கிறாரு. அதில் ஏஆர் ரகுமானை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாரு. நிறைய இடத்துல ஏஆர் ரகுமானுக்கு அவருக்கும் நிறைய அவர் வாசித்த ஒரு வாசிப்பு ஏஆர் ரகுமான் எடுத்துகிட்டு போயிருக்கார். நமக்கெல்லாம் அதுதாங்க வாழ்க்கை. என்ன வாழ்க்கையா அது அப்படின்னு வாங்கல, அதுதான். அது எந்த ட்ராவல் பண்ணுறதுனே தெரியாது. நம்ம திறமையை நம்ம கொடுக்கணும். அவர் சொல்லுவார், அந்த வார்த்தை, அந்த வித்வான் சொன்னார், அருமையான வார்த்தை. நான் போனேன்னா, அந்த இடத்துக்கு போனோன்னா, அந்த பாட்டு இசை அதாவது வாசிக்கக்கூடிய இடத்துக்கு போனோன்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோன்னா என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன், முடிச்சுட்டு நான் வந்துடுவேன்னார். அப்படியே அற்புதமாக அவரை மாதிரி மனுஷன்லாம் நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா அதுதான் திறமை, தன்னடக்கம். அவ்வளோ பாட்டுக்கு வாசிச்சிருக்காரு. இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிறார். உடுக்கையிலிருந்து வாத்தியத்தில், தவிலிருந்து வாசிக்கிறார். பல படத்தில் தவில் வாசிச்சிருக்கார். காதலன் படத்தை பற்றி பேசுகிறாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எதுக்கு இப்போ அந்த இந்த இடத்த கொண்டு வரேன் அப்படின்னா, நம்ம இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் யார் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம கொடுத்த வேலையை இப்போ நம்ம செஞ்சாக வேண்டிய கட்டாயம். அதில் அவங்க திருப்தி ஆகிடுவாங்க முதல் கட்டத்திலேயே. அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். இதை தான் குரு எதிர்பார்க்குறார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணாதீங்க. மே மாதம் 26ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு உள்ளே வந்துட்டு, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 6வது இடத்துக்கு உள்ளே போகிறாரு. 13ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 13 வரைக்கும் 6th பிளேஸு. அதுவும் குரு நட்பு பெற்ற வீடான, உங்கள் ராசிக்கு அதிபதி நட்பு பெற்ற சூரியன் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். அதே நேரத்தில் உடல் சம்மந்தமாக, சூடுகள் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் உஷ்ணங்கள் சம்மந்தமாக கவனமாக உங்களை பார்த்துக்குங்க. ஆனால் உயர்ந்த நிலையை அடைய போகிறோம். என்றைக்குமே உயர்ந்த நிலையை அடையும் போது தான் நம்ம என்ன பண்ணணும், சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும், உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். இருக்கலாமா? மீனராசிக்காரர்களே, இது அற்புதமான டைம், இது ஒரு நல்ல நேரம், இது ஒரு வைரமான தினங்கள். மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். குரு ஹெல்ப் பண்ணுறார், நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல், அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே
நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல், அன்ற 11 மணிக்கு குருவை வந்து உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.